warahmatullahi wabarakatuh. Nahmaduhu nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna iddatash shuhuri 'indallah Isna asyara syahra fi kitabillah yawma khalaqas samawati wal ard. Allahumma salli ala sayyidina Muhammadin syamsil anbiya'i wa badril mursalin wa kutubil awliya'i wa iftikharil muttaqin ta'adul ummati syafi'il mudhrinin syafi'i yaumil qiyamati Allahu ya hadi. கண்ணியத்திற்கு மிகவும் மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்னும் 1-2 தினங்களில் இஸ்லாமிய புத்தாண்டு புலர இருக்கின்றது. ஜமாத்தார்களுக்கும் அகில உலகத்தார்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குல்ல ஆமின் வ அன்தும் ஃபீ கைர். காலம் முழுவதும் நல்வழியிலேயே இருப்பீர்களாக என்று துஆவும் செய்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் ஒன்று உதயமாகிறது என்றால் ஒரு காலண்டரிலே ஒரு தாளை கிழிக்கிறோம் என்றால் நம்முடைய ஆயுளிலே ஒரு நாள் கிழிகிறது என்பது பொருளாகும். இதை எந்த மனிதனும் யோசிப்பதில்லை. ஒரு புத்தாண்டு பிறக்கிறது என்றால் நமக்கு ஒரு வயது குறைந்து விட்டது என்பது பொருள். நம்முடைய ஆயுளிலே ஒரு வயது கிழிந்து விட்டது என்பது பொருள். அந்த சிந்தனையை மனதில் நிறுத்திக் கொண்டால் இந்த காலம் என்பதற்கு எத்தனை மதிப்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். டைம் இஸ் கோல்ட். காலம் பொன் போன்றது என்று கூறுவார்கள். காலம் உனக்காக காத்திருக்காது என்றும் கூறுவார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலம் இருக்கும் போதே தேடிக்கொள் என்பதாகவும் கூறுவார்கள். காலம் வந்தால் எல்லாம் கனியும் என்றெல்லாம் காலத்தை பற்றி பலர் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறுவார்கள். லா தசுப்பு தஹர வ நத்தஹர். காலத்தை ஏசாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன் என்று. நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை காலம் என்றே அறிமுகப்படுத்துவான். இது என்ன அல்லாஹ் தன்னை காலம் என்று சொல்கிறான் என்பதாக நாம் சிந்திப்போம்.
சாதாரணமாக உலகத்திலே சில இடங்களில் கலவரங்கள் நடக்கிற பொழுது இந்த கலகத்திற்கு இந்த இயக்கமாக நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்வதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? ஏதாவது கலவரம் நடக்கும் பொழுது இந்த கலகத்திற்கு நாங்கள் பொறுப்பு என்று பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். அது போன்றே இந்த காலத்தின் நிகழ்வுகளுக்கு நான் பொறுப்பு என்பதை அல்லாஹ் நானே காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த காலத்தை தன்னுடைய தலையிலே தூக்கி போட்டுக் கொண்டான். அல்லாஹ் தன்னை காலம் என்று சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ அதை எடுத்து காலத்திற்கு முக்கியம் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ அதை போன்று காலம் முக்கியம். அந்த காலத்தை நாம் ஒரு மணித்துளி கூட பயன்படுத்தாது விட்டுவிடக் கூடாது. ஒரு மணித்துளி கூட அதில் நாம் வீணாக்கிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய முறையில அல்லாஹ் தன்னை காலம் என்றே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் உண்மையிலே மனிதனுடைய நிலைமையை எடுத்து பார்த்தால் காலத்தை வீணடித்து விட்டு காலத்தை குறை சொல்லுவார்கள் அல்லது தன்னுடைய தலைவிதியை குறை சொல்வார்கள். நாம் சின்ன வயதிலே பள்ளிக்கூட பாடங்களிலே படித்திருக்கலாம் ஆமையும் முயலும் கதை. ஆமையும் முயலும் கதை. இது போய் தூங்கி கொண்டிருந்து விட்டு தோற்றுவிட்டது. தூங்கிக் கொண்டு காலத்தை வீழடித்த காரணத்தினால் அந்த முயல் தன்னிடத்தில் வீரம் இருந்தும் விவேகம் இருந்தும் அதால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நம்முடைய சிறு வயதிலேயே நமக்கு பாடமாக நம்முடைய மனதிலே பதிவு வைத்திருக்கிறார்கள். அப்ப விரயம் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் நினைவு காட்டுவதில்லை. காலத்தை விரைவில் செய்யக்கூடாது என்ற பாடம் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக மக்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? தினமும் படிக்க மாட்டான், பத்து நேரத்தில் உட்கார்ந்து படிப்பான். வாலி நேரத்தில் சம்பாதிக்க மாட்டான், அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். வயோதிக நேரத்துல பணம் இல்லாமல் கஷ்டப்படுவான். ஆனால் காலத்தை வீணடித்து விட்டு பின்னால் அவன் கஷ்டப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக சொல்லலாம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்வான், லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜ்ரின் கரீம் ஃபஅஸ்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். காலமெல்லாம் வீணடித்து விட்டு காலமெல்லாம் சும்மா இருந்து விட்டு உயிர் போகக்கூடிய நேரத்திலே மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சொல்லி கட்டாயமாக சொல்லுவான். லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜ்ரின் கரீம், யா அல்லாஹ் ஒரு சில நிமிடங்கள் எனக்கு கால அவகாசம் இருந்தால் நான் எல்லா பணத்தையும் தர்மம் செய்துவிட்டு எல்லா நல்ல காரியங்களையும் செய்துவிட்டு உன்னிடத்தில் நல்லவனாக வந்து சேர்வேனே, தெரியாமல் போய்விட்டதே, காலமெல்லாம் விரைவில் வீணாக போய்விட்டதே. ஒரு வினாடி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜ்ரின் கரீம், கொஞ்ச நேரம் நீ எனக்கு தந்தால் போதும், வீட்டுக்கு போய் எல்லா பீரோலுக்குடைய பணத்தை அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு சாதியான நேரங்கள் எப்போல நிறைய சென்று வேகமா ஓடி வந்துடுவேன் என்று அந்த சிக்கலை பார்க்கிற பொழுதுதான் மறுவுலகத்தினுடைய அந்த பெரும் அமளியையும் துமளியையும் உன்னுடைய கண்களுக்கு தெரிகிற பொழுதுதான் கணியத்திற்குரிய காலத்தை பற்றி சிந்திப்பான். ஆனால் இஸ்லாத்தில் காலத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துல பங்க்சுவாலிட்டி என்றால் காலத்தை உரிய காலத்தில் செய்வது. உரிய காலத்தில் செய்வதற்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய மகத்துவம் இருப்பது. காலத்திற்கு மிகப்பெரிய முயற்சியம். இப்போ முஹர்ரம் என்றால் அந்த முஹர்ரம், ஹஜ்ஜு அந்த நாள் என்றால் அந்த நாள் தான். அதில் ஒரு நாள் கூட முண்டாது பிந்தாது. பராத்துடைய இரவு அன்று என்றால் அன்றுதான். நோன்பு என்று இதுதான் என்று அல்லாஹ் அறிவித்து காட்டினால் விரையை ஒழித்து இன்னைக்கு காப்பா என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டும். ஆக நோன்புகா இருந்தாலும் சரி, ரமலானாக இருந்தாலும் சரி, பராத்தாக இருந்தாலும் சரி, முஹர்ரம் மாதமாக இருந்தாலும் சரி, அரபாவாக இருந்தாலும் சரி, ஆஷராவாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த காலம். அந்த காலத்தில்
கொஞ்சம் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அப்படி அந்த காலத்திற்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து வந்திருக்கிறான். சாதாரணமாக பள்ளிவாசல்ல 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டா என்ன தவறிட போகுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்ன அதத்தை காணோம், அந்த 2 நிமிஷம் காமத்தில் மணி முடிய முள்ள பார்த்துட்டே இருப்பாங்க. மொயிலார் முள்ள பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு வருதுன்னு வரும்போது தான் எழுந்திருப்பாரு. ஒரு புள்ளிக்கு முன்னாலும் எழுந்திருக்க மாட்டார், ஒரு புள்ளிக்கு பின்னாலும் எழுந்திருக்க மாட்டார். எவ்வளவு பங்க்சுவாலிட்டியாக அந்த நேரத்தை வக்தை வர்ணித்திருக்கிறோம். நாங்கள் சொல்வதென்றால் அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் நான் ஒரு பஸ் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில பஸ் எங்க ஊர்ல இருந்து புறப்படக்கூடிய அந்த காலத்துல நான் சொல்றேன், காலையில பஸ் ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது மொயினார் பேங்க் சொல்றார். பேங்க் சொன்ன உடனே இந்த டிரைவர் சொல்றான், இந்த கிழமை என்ன சமயத்துல முந்தி சொல்லிடுறாரு, சமயத்துல பிந்தி சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு 6 மணிக்கு எடுக்கணும். 6 மணிக்கு எடுக்கும்போது சமயத்துல 6 மணிக்கு தான் ஜமாத் நடக்கும், சமயத்துல 5:30 மணிக்கே ஜமாத் நடந்துரும். வாங்கு முந்தியும் பிந்தியும் சொல்றதாக அவர் கணக்கில் எடுத்துக்கிறார். சமயத்துல மொயினார் முடிச்சா சொல்லிக்கிறார். மொயினார் சமயத்துல எழுந்திருக்கு சீக்கிரத்தில் சொல்லிக்கிறார். அவர் நினைச்சான்னா பிந்தி செடிக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சொல்றாரு மொயினார்னு சொல்லி அந்த ஆள் சொன்னான். அப்ப என் காதல பட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், இல்ல அப்படின்னா இல்லைங்க, எங்களுக்கு கணக்கு இருக்குது. சூரியன் பூமியை விட கீழே 18 டிகிரி இருக்கும் பொழுது ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட வேண்டும். பூமிக்கு முன்னால் 18 டிகிரியில இருக்கும் பொழுது அங்கே ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட வேண்டும். சூரியனை கணக்கு வைத்துத்தான் நாங்கள் பாங்கு சொல்ல முடியும். சூரியன் ஒரு நாள் முந்தி உதிக்கிறது, பிந்தி உதிக்கிறது. அது என்ன நாள் உதிக்கும் என்பது கணக்கு வரையறை இருக்கிறது. எனவே சூரியன் உதிப்பதற்கு 18 டிகிரிகளுக்கு முன்னால், ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம், 18 டிகிரிகளுக்கு முன்னால் கீழே இருக்கும் பொழுதுதான் ஃபஜ்ர் பாங்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று சூரியனிலிருந்து சூரியன் அடைந்து 18 டிகிரிக்கு கீழே போகும் பொழுதுதான் இஷா பாங்கு சொல்லப்படுகிறது. சூரியன் அடைந்து 18 டிகிரிகள் கழித்ததற்கு தான் இஷா பாங்கு சொல்லப்படுகிறது. இப்படி சூரிய கணக்கை வைத்துத்தான் மொயினார் பாங்கு சொல்றாரே தவிர உங்களுடைய இஷ்டத்திற்கு அவர் பாங்கு செல்லவில்லை என்பதாக சொல்ல நினைத்திருக்கிறது. உண்மையிலேயே பாங்கு சொல்லுவது என்பதும் அது பங்க்சுவாலிட்டி. காமச் செல்வது என்பதும் அது பங்க்சுவாலிட்டி. இந்த காமத்துக்கு அந்த நேரங்களை கொடுத்துக்கலாம். ஒரு தொகைக்கு ஒரு நேரம் அதுல சில பிள்ளையாச்சல்ல முந்தி சொல்லிக்கிறாங்க, சில பிள்ளையாச்சல்ல பிந்தி சொல்லிக்கிறாங்க. எங்க விளையாட்டு கொண்ட 8 நிமிஷம், ஏன்னா பிள்ளைகளுக்கு காப்பாற்று தூங்குறதுக்கு வசதியா இருக்குன்னு நாங்க எங்க வசதி கட்டுறோம். ஆனா இஷாவுடைய நேரம் காலை ஃபஜ்ர் வரை இருக்கிறது. அந்த நேரத்தை அதிகமாக கொடுத்தால் திட்டி செய்வார்கள் தவிர அந்த வக்து வந்தால் தான் செல்லணும் என்பதில் எல்லாரும் சரியாக இருப்பார்கள். ஆக இந்த பங்க்சுவாலிட்டி கட்டுத்தரும். ஆனா பங்க்சுவாலிட்டி தவற விடுறது முஸ்லீம் போது வேற யாரும் கிடையாது. பங்க்சுவாலிட்டியை தவற விடுறது மற்ற சமுதாயம்னா முகூர்த்த நேரம் வச்சிருப்பான். அந்த முகூர்த்த நேரத்துக்கு முந்தவும் மாட்டான், பிந்தவும் மாட்டான். நம்ம இதுல 10 to 12 மணி வரை கல்யாணம் என்று சொல்வார்கள். கடைசியில அது இது முடிச்சு கடைசியில் கல்யாணம் பண்ணும்போது 1:30 மணி ஆயிடும் இல்லையா? கல்யாணத்துக்கும் நம்ம இஷ்டத்துல நடக்கிறது. அது மாதிரி ஜனாதாவிலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஜனாதாவா வந்தா உடைய அடக்குங்கன்னு சொல்லியிருக்கிறான். நம்ம யாரும் கேட்கறது இல்லை, அந்த ஆள் வரல இந்த ஆள் வரல, யமன்ல இருந்து அவன் வரணும், இதுல டாட்டாவில இருந்து அவன் பேர்ல வரணும், இப்படி வரணும் என்பதாக அவர்கள் லேட் பண்ணிக்கொண்டு கல்யாணத்தையும் பிற்படுத்துகிறார்கள். அது மாதிரி மையத்தினுடைய தகனையும் பிற்படுத்துகிறார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு எத்தனை வேலை இருக்கும், எவ்வளவு வேலையை விட்டு கொண்டு நம்முடைய அழைப்பு தாண்டி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலை என்றால் இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை எல்லாமே பங்க்சுவாலிட்டி. நம்முடைய காலங்கள் எல்லாம், நம்முடைய கர்மங்கள் காரியங்கள் எல்லாமே காலத்தின் நிர்ணயில் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? வீட்டுல சோம்பல்தனமா இருக்கிறதுக்காக வேண்டியே சோம்பலா இருக்கிறது தாண்டி ஒரு திண்ணையை வச்சுக்கிட்டுவாங்க. முன்காலத்துல திண்ணை இருக்கும். எந்த வீடு எடுத்தாலும் அந்த வீட்டுல ஒரு திருட இருக்கு. எதுக்கு அந்த திருண்ணை? சும்மா பேசிட்டு இருக்கு. காலையில கரத்தந்தி பத்திரம் வரும், அது வரி விடாம கடிக்காங்க. எதுக்கு என்ன வேலை? சும்மா உட்கார்ந்து. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. யாரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப சாதாரண ஒரு சின்ன செல்போன் அது இருந்தா போதும், எல்லா காலத்தையும் பாக்கி ஆகுதுதான். சின்ன செல்போன்
ஆனா முன்காலத்துல திறனை வைத்திருந்தார்கள், திறனை வைத்திருந்தார்கள். இப்ப கொஞ்சம் நாகரிகம் போயிடுச்சு. அதனால என்ன செய்றாங்கன்னா, வீட்டுல எடுத்த உடனே வரவேற்பு ஹால் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எல்லா வீட்லயும் வரவேற்பு ஹால். அந்த வரவேற்பு ஹால் என்ன இருக்கும், 4 டென்ட் போட்டிருக்கோம், 4 மெத்த போட்டிருக்கோம். ஏன் அப்படி சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு அங்க உட்கார்ந்து கொஞ்சம் ஆட்டி பழத்தை வச்சு பெண்டுக்கிட்டு கழுபூசிட்டு இருக்காங்க. பிரகதியிலேயே கெட்டான் தமிழகன், தமிழன் என்று சொல்லலாம். அதே மாதிரி கதை பேச உட்காந்து வேஸ்ட் ஆஃப் த டைம், அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டியே கருணை என்பது வைத்திருந்தோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் வீட்டினுடைய வரவேற்பு ஹால் என்று வைத்திருக்கிறோம். அதுக்கு 2 சாய்வு தலைவணையில போட்டு எப்படி உட்கார்ந்து கதை பேசிட்டு வந்துட்டு கதை பேசுவதற்காக வேண்டிய உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, ஜப்பானுக்கு சொன்னா, ஜப்பான்ல யார் வீட்லையும் வரவேற்பு கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அவன் தயாரிப்புல உருவான பொருள்களை காட்சி கொடுத்திருப்பான். நான் கடிகாரத்துல முள்ள நான் தயாரிக்கிறேன், கடிகாரத்தினுடைய இந்த வீலை நான் தயாரிக்கிறேன் என்று அவனுடைய உற்பத்தி திறன், அந்த வீட்டில் உள்ளவங்க என்னென்ன உற்பத்தி செய்யார்களோ அதை காட்சியா வைத்து அதை பார்க்கக்கூடிய நிலையில் தான் ஒரு ரூம் வைத்திருப்பானு தவிர வரவேற்பாளர்கள் ஜப்பான்ல கிடையாது. உலகத்திலேயே வெற்றியாளன் யார் என்று சொன்னால் ஜப்பான் காரங்க சொல்லலாம். டைம் இஸ் கோல்டு, கரெக்ட் டைம் படி அவங்க வேலை சாப்பான். அவனுடைய சுறுசுறுப்பு. யூகாஸ்ல கட்டா என்று ஒரு அறிஞன், யூகாஸ்ல கட்டா அப்படின்னு ஒரு அறிஞன், அவன் சொல்றான், ஜப்பான் மொழியில அந்த மொழியே வைப்ரேஷன் இருக்கு, அதை பேசாம சுறுசுறுப்பாயிடு 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 சுறுசுறுப்பாயிடு. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போனீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல் போனா ஒரு பாட்டு போடுவான், ஒரு பாட்டு ஓடிக்கிட்டோம், பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு எதுக்கு தெரியுமா, நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வேற என்னமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நீ இன்னொரு இரு, அதை உரியடி காட்டுறதுக்காகவே அந்த லைட்டிங் துமா வச்சு அந்த பாட்டையும் போட்டுருவோம். அந்த பாட்டே இருன்னு சொல்லும். ஆனா இந்த பாட்டு இருன்னு சொல்லிருக்காரு. ஆனா ஜப்பான்காரன் சொல்றான், அவனுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சுறுசுறுப்பாயிரு சுறுசுறுப்பாயிரு, ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ச்சி யூகாஸ் கட்டா அந்த ஆள்காரு அவன் ஆராய்ச்சி சொல்றான். ஜப்பானுடைய மொழியில கூறாம யூகாஸ் எல்லாத்துலையும் சுறுசுறுப்பாயிரும். அந்த மொழியே அப்படி இருக்கிறதுனால அவன் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லுவதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, நாம் சாதாரணமாக நேரங்களை வீணாக்குவதில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னாரு, ஒரு துஆ செய்யுங்கப்பா, அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ மினல் அல்லாஹும்ம இன்னா நஅஊது மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஅஊது பிக மினல் ஜுபன் வல் புஹல் என்று ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்துல் ஹமீத் தான் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறார், அடிக்கடி இந்த துஆக்களை ஓதுறார். என்ன துஆ? அதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். எனக்கு துக்கமும் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது. நல்ல விஷயம் தான். அடுத்து நஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், எதையும் நான் ஏறாமல் போயிடக்கூடாது, எல்லாத்தையும் நான் செய்யணும், ஏறாமல் போயிடக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். ஆனா அந்த துஆவா அல்லாஹ் கபூல் பண்ணா இல்லைன்னு தெரியல. நமக்கு அந்த சோம்பேறித்தனம்னா கொஞ்சம் கூடுதலா. அது இப்ப செல்போன் வந்ததுக்கு பிறகு சோம்பேறித்தனம் கூடுதலா இருக்கு, ரொம்ப கூடுதலா இருக்கு. சரியான சுறுசுறுப்பு என்பதும் செயலாக்கம் என்பதும் இல்லை. நான் ரயில்ல போய்கிட்டு இருக்கேன், ஒரு குடும்பம் வந்து ஏறுது, ஒரு அம்மா அக்கா அது மாதிரி 2 பிள்ளைங்க, கொஞ்சம் வயசான பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஒரு 4 கிட்ட ஏறிச்சு. ஏறி உட்கார்ந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு இரவு போகக்கூடிய ட்ரெயின், ஒரு இரவு போகணும், ஒரு இரவு பயணம் போயாச்சு. நான் பாக்குறேன், இந்த ஒருத்தர் பேசவே இல்லை. ஏமா நீ நல்லா இருக்கு, ஏமா உனக்கு வசதியா இருக்கா, ஏமா உனக்கு போறவும் வேணுமா, உனக்கு ஏதாவது சீட்டு வேணுமா, ஏதாவது ஒண்ணு கேட்கணும்ல. இந்த பிள்ளைகளும் பேசல, அந்த அத்தனும் பேசல, அப்பனும் பேசல, அம்மாவும் பேசல, ஆயும் பேசல. எல்லாம் ஆளுக்கு ஒரு தோசைக்கல்ல கையில வச்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு தோசைக்கல்ல கை வச்சுட்டு இவன் யார்கிட்ட பேசுவானோ, அவர் யார்கிட்ட பேசுவானோ, பிள்ளை யார்கிட்ட பேசுமோ, இந்த பிள்ளை யார்கிட்ட பேசுமோ, இது ஆரம்பம். நான் சொல்வது பொய் அல்ல, கற்பனை அல்ல, உண்மையிலே நடந்து செய்யும். ஏறினதுல இருந்து இறங்குறது வரைக்கும்
சரி ஸ்டேஷன் வந்துருச்சு, சாமான எடுத்து போகணும் அப்படின்னவோ சொல்லலாம்னா அதுவும் சொல்லல. இந்த அளவுக்கு சோம்பேறித்தனமும் ஒருவரோட ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத நிலையிலே இந்த காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு தவறான ஒரு செய்தி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாட்ட பாதுகாப்பு கேட்க வேண்டிய கவலை துக்கத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பதை போன்று, உனக்கு கவலை இருந்தா கஷ்டம், துக்கம் இருந்தா கஷ்டம், அதுல இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கறதை போன்று நீ எதை இயலாமல் செய்ய முடியாத நிலையில் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். உன் மீது எது கடமையோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஏழாம் என்பது உனக்கு வரக்கூடாது. அதையும் கேளு. அடுத்து சோம்பேறித்தனத்தை அல்லாட்ட கேளுப்பான். அல்லாஹுடைய ரசூல் சொல்லிக்கிறார்கள், ஓமினல் ஜுப்னில் புகழ், கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாக்கிறேன், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கிறேன். 6 விஷயங்களில் என்ன சொல்லலாம் இருக்கிறார்கள். என்ன அவுதுபிக்குவனில் ஹம்மி உள்ள ஹசன், யாருந்தா கவலை துக்கத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். அவுதுபிக்குவனில் ஆட்சிகள் கசல், ஏழாமையில் இருந்தும் இன்னும் சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாக்கிறேன். ஜுப்னில் புகழ், கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திற்கும் பாதுகாக்கிறேன் என்பதாக நீ சொல்லிக் கொள்ள வேண்டும். கணேசன் மக்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சோம்பலை கழிப்பதற்காக வேண்டியே வரவேற்பார். அல்லாஹ் ஒரு சமயத்துல ரசூல்லா பற்றி உள்ள ஒரு செய்தியை சொல்லுவான். இப்படித்தான் அந்த உட்கார்ந்து கதை பேசுகிற பழக்கம் என்பது அந்த காலத்திலே இருக்க போகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சாப்பிட்டு முடிச்ச கதை பேசுகிற பழக்கம். நம்ம இந்த ஒரு ஆப்பிளை வெட்டிக்கிட்டு யாரும் ஆப்பிளை காத்து முடிக்காது, ஒரு ஆளுக்கு வெட்டி போட்டிருக்கோம். அது யாரும் காட்டு பண்ண சும்மா காமிட்டு கொஞ்சம் மாதுளம்பழத்தையும் உறுத்தி போட்டு வச்சிருப்பாங்க. அது உட்காந்து கதை பேசிட்டே இருப்பாங்க, கதை ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த பழக்கம் இன்னைக்கு இல்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்போச்சு. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 33-53 வசனத்துல சொல்றான், நபி உங்களை கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க விருந்து வந்தாங்கன்னா சாப்பிடுங்க, சந்தோஷம். ஆனா விருந்து சாப்பிட்டு முடிச்ச உடனேயே விளையாடணும். வரவேற்பாளர் உட்கார்ந்து கதை பேசுறதெல்லாம் கூடாது. எங்க நபி உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டு. அதனால அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. நல்லா நீங்க கவனிக்கணும். இது எல்லாம் சொல்றான், சாப்பிட்டீங்கன்னா ஓடுங்க, ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. ரசூலோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வந்து போவன அப்படின்னு நினைக்காத. ரசூலுல்லாஹி பேசிக்கிட்டு போவோமா என்பதாக நினைக்காத. இன்னதாரிக்கும் கால ஈதின் நபி, அது நபிக்கு சொல்ல கொடுக்குது. நபி சங்கடப்படுறார், சும்மா வேஸ்ட பேசிக்கிட்டு அவங்களுடைய பழக்கம் இல்லை. வேஸ்ட நீங்க பேசிக்கிட்டு ரசூலுல்லாஹி உங்களுடைய சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நண்பர்கள், நிறைய நண்பர்கள் உயிரிலே கொடுக்குறாங்க, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. நம்ம வேணாம் போங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதுவும் சங்கடமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கும். எனவே உங்களோட வெட்கப்படுறார். சாப்பிட்டா ஓடி அனுப்புது, உட்கார்ந்து கதை பேசுற வியாபாரம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத தனது நபிக்கு போதிக்கிற மாதிரி இந்த சமுதாயத்துக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் போதிக்கிறான். வேஸ்டா டைம் கூடாதுப்பா, வேஸ்டா செய்யாதீங்கப்பா. அல்லாஹ் ஹக்க சொல்ல வெக்கப்பட மாட்டான். அல்லாஹ் ஹக்க சொல்ல வெக்கப்பட மாட்டான். டயத்தை வேஸ்ட் பண்ணது எவ்வளவு அருமையாக அல்ல எடுத்து சொல்லிட்டான்னு பாருங்க. இதா தயத்தும் சந்தோஷம், உணவு உண்டா இழந்துட்டு போயிருக்கேன். ஒலா முஸ்தானீசன் இல்ல ஹதீஸ், நசூடத்துல பேசிக்கிட்டு இருக்கணும் என்பதை எதிர்பார்த்து தங்காதீங்க. இன்னதாருக்கும் காண யூதில் நபி, அது நபிக்கு சொல்ல கொடுக்குது. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களை போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களிடம் அவர் வெட்கப்படுகிறார். ஹக்கல்ல அல்லாஹ் வெட்க மாட்டான். நான் சொல்றேன், சாப்பிட்டீங்கன்னா விருந்து முடிஞ்சுன்னா ஓடு, உன் வீட்டை போடுவோம், வேற வேலையா இருந்தா போய்ப்பாரு. உட்கார்ந்து என்ன கதை பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுக்காண்டு இருக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணாதே என்று அல்லாஹ் தஆலா 33-53 வசனத்தில் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, நீ ஓடக்கூடிய தண்ணீர்ல இருந்துட்டு ஒரு செய்தாலும் 3 தடவைக்கு மேல செய்யாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஓடக்கூடிய தண்ணி ஓடிக்கிட்டு நீ 1000 தடவை வண்ணாலும் தண்ணி குறைய போறது இல்லை. ஏன்னா அந்த தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணி அங்கே நிற்கிறோம். தண்ணி குறைய போறதில்லை. 1000 தடவை நீ அள்ளினாலும் குறைய போறதில்லை. அதுலயும் கூட 3 தடவைக்கு மேல நீ எடுத்து ஒதுச்சியாவே.
ஓடக்கூடிய தண்ணீரில் இருந்தாலும் 3 தடவைக்கு மேல ஒழுக்கியாரு. ஏன் 3 தடவைக்கு மேல 72 என்ன தண்ணியா உரைக்கிறோம்? ஏன் அதுக்கு அல்லாஹ் எப்படி திட்டுறான்? இப்படி செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீ வேண்டாம் தண்ணி வேண்டாம் வேஸ்ட் ஆகாம இருக்கலாம். வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் த டைம். நேரத்தை வீணாக்குற. 3 தடவை ஒலிக்கிறதுக்கு தான் உனக்கு அனுமதி. 3 தடவைக்கு மேல அந்த நேரத்துல 1 நிமிஷம் இருந்தாலும் அந்த 1 நிமிஷம் நீ வேஸ்ட் பண்ற. இந்த காலத்தை அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 தடவைக்கு மேல 1 தடவை எடுப்பது கூட அது வேஸ்ட் ஆஃப் த டைம், நேரத்தை வீணடிப்பதாக இருக்கிறது. அது கூடாது என்று அல்லாஹ் தஆலா என்ன அற்புதமான ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்த்தோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இதற்கெல்லாம் மேல அல்லாஹ் அற்புதமான ஒரு செய்தியை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்கிறான். வலாஸ், காலத்தின் நீ சத்தியமாக. இன்னொரு இடத்துல சொன்னான், வலாஸ், காலத்தின் நீ சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ன், எல்லா மனுஷன் நட்சத்திரம் இருக்கிறான். ஒட்டு மொத்தமா போட்டு உடைச்சிட்டான். காலத்தின் நீ சத்தியமாக. இன்னல் இன்சான, எல்லா மனிதனும் லஃபீ ஹுஸ்ன், நட்சத்திரம் இருக்கான். இந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரியும். சின்ன சூறா உல்லாசம் இருக்கும். 1000 தடவை ஓதுறோம். அது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறது இல்லை. எல்லா மனுஷனும் நட்சத்திரம் இருக்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். நட்சத்திரம் இருக்கிற நீ வியாபாரத்தை செய்வேனா, நீ இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிருக்கலாம், நீ நஷ்டத்தில் இருக்கிற. நீ தக்குவாவை தயாரிப்பதா இருந்தா இன்னும் கொஞ்சம் தக்குவாவை செஞ்சிருக்கலாம், நீ நஷ்டத்தில் இருக்கிற. நீ ஒரு பெரிய சேவையை தேடுவதா இருந்தால் அந்த சேவையை இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், நீ நஷ்டத்தில் இருக்க. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், நீ நஷ்டத்தில் இருக்கிற. மொத்தம் போட்டு அடைக்கலாம். எல்லாருமே பத்தாது, முயற்சி பத்தாது, அடைஞ்ச லாபம் பத்தாது, இன்னும் வந்து அடைஞ்சிருக்கலாம். அடையாம விட்டுட்டே நஷ்டத்தில் இருக்க. அது அந்த ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த ஆயத்துக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியாமத்தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஒருத்தன் ஐஸ் கட்டி விட்டுட்டு போனான். அது அந்த காலத்துல எல்லாம் ஐஸ் கட்டி, இப்போனா கல்லூண்டியில வச்சு எல்லாம் எல்லாமே கரையாத அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால, ஃப்ரீசர் இருக்கிறதுனால கரையாம அப்படியே ஐஸை கொண்டு போறான். முன்காலத்துல அப்படி இல்லை, தலையில தூக்கி விற்பான். ஐஸ் கட்டி தலையை தூக்கிட்டு விற்பான். விட்டு வேணுங்கிறவங்களும் வெட்டி வெட்டி கொடுத்துட்டே போவான். அந்த காலத்துல ஹசன் பசீர் சொல்றாரு, அவன் போகும்போது சொல்லிட்டு போனான், நான் நஷ்டப்படுறதுனால வாங்கிருந்தப்பா, நான் நஷ்டப்படுறதுனால வாங்கிருந்தப்பா, நான் நஷ்டப்படுறதுனால வாங்கி. எல்லாம் விற்கும் போது ஐஸ் வாங்கணுமோ, ஐஸ் வேணுமோ, ஐஸ் எல்லாம் விற்பான். ஆனா அவன் விற்றது என்ன சொல்றான்னா, நான் நஷ்டப்படுறதுனாலே வாங்கிக்கோ, நான் நஷ்டப்படுறதுனாலே வாங்கிக்கோன்னு சொல்றான். ஏன்டா அப்படி சொல்றான்னு பார்த்தா, நேரம் ஆக ஆக ஐஸ் கரைஞ்சிருது. ஒருத்தர் வாங்கினா கரைஞ்சு போகும். நேரம் ஆக ஆக ஐஸ் கரைஞ்சிருது. ஒருத்தர் வாங்கலன்னா ஐஸ் கரைஞ்சு போகும். கடைசி பெரிய நஷ்டம். அதுக்கான நஷ்டப்படுறதுனால வாங்கிக்காடு. காலம் மத்தைகள் தான். நீ வேலை செஞ்சாலும் செல்லாட்டலாம் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். வேலை செய்யலண்டா அது பாட்டு தன்னால கரைஞ்சிடும். அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், திரும்ப அந்த நேரம் கிடைக்குமா என்றால் உனக்கு கிடைக்காது. அந்த ஆயத்துக்கு அடுத்து அன்னைத்தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே யார் யார் எவ்வளவோ இன்னும் செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயசு சொன்னாங்க. என்ன சேவை செஞ்சாங்க? எனக்கு 79 வயசாகுது. நான் என்ன செஞ்சுட்டேன்? நஷ்டத்தில் இருக்கிறனா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல இவ்வளவு வேலையை செஞ்சுட்டாங்க. எனக்கு 69 ஆயிடுச்சு. 79 ஆயிடுச்சு. கூட 16 வயசு கூடி. இந்த 16 வயசுல நான் என்ன செஞ்சேன்? நஷ்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் நீ பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல செஞ்சது உலகத்துல எவனுமே அந்த செய்ய அந்த காலகட்டத்துல செய்யவே இல்லை. சும்மா கடந்த ஊரை ஒரு பெரிய ராஜ்யமாக கூட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கூட்டு அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதை நாம் மட்டுப்படுத்த முடியாது. அப்ப அவர்களுக்கு அந்த காலம் அவர்களுக்கு பயனா இருக்கிறது. நமக்கு அந்த காலம் நிகழ்ச்சி இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். நெப்போலியன் இருக்கிறானே, உலகத்தெல்லாம் பெரிய வெற்றி கொண்டான். நெப்போலியன் பெரிய வெற்றியாளன். சரித்திரத்தில் அவனை பத்தி ரொம்ப குறிப்பிடுறாங்க. அவன் வயசு எத்தனை தெரியுமா? 42. இறக்கும் போது அவனுக்கு வயசு 42. 42 வயசுல இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறான். 20 நாள்ல 20 வருஷத்துல 200 வருஷம் வெற்றி அடைந்திருக்கிறான்னு சரித்திராசிரியர் குறிப்பிடுகிறார்.
அவன் 20 வருஷத்துல 200 வருஷம் வெற்றி அடைந்தான். எவ்வளவு வெற்றி கிடைக்குமோ அவ்வளவு வெற்றி அவனுக்கு 20 வருஷத்துல கிடைக்கும். அப்ப அவனை நம்ம நினைப்பான், ரசூலுல்லாஹ் நினைக்க விட்டுருங்க, அவனை நினைச்சுப்போம். 42 வயசுல இவ்வளவு வெற்றி அடைந்தானே, நம்ம என்ன வெற்றி அடைஞ்சிட்டோம்? இதே காலம் தானே, இதே காலம் தான் அவனுக்கு நமக்கு இருந்ததுதான். ஆமா, நம்ம என்ன வெற்றி அடைஞ்சிட்டோம்? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்கானே. என்ன நிமிஷான்ல எல்லாரும் தான். பாரதியார் ரொம்ப தமிழ்ல ரொம்ப சிறப்பான ஒரு கவிஞர், 3வது கவிஞர். நம்ம பிரபாடமா பேசணும். பாரதியார் அவருடைய கவியை பார்க்கிற பொழுது எவ்வளவு பிரமாதமா இருக்குது. அவர் வஃபாத் ஆகும்போது 38 வயசு. 38 சத்தியமா சொல்ற 38 வயசு. 38 வயசு, 40 வயசு கூட ஆகல. 38 வயசுல தன்னை அவ்வளவு பெரிய சேவையை அவர் செய்திருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் நஷ்டத்தில் இருக்கோம். நாம் இன்னும் என்னவோ செஞ்சிருக்கலாம், எவ்வளோ செஞ்சிருக்கலாம். காலத்தை வீண் பண்ணிட்டான், காலத்தை வீண் பண்ணிட்டான். ஒரு ஆசிரியர் கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அன்பான பெருமக்களே, நாம் காலத்தை இணையதாவது பயன்படுத்த வேண்டும். வருகிறது முஹர்ரம், அதற்கடுத்து புத்தாண்டு வருகிறது. புத்தாண்டை நாம் முடியுமோ எவ்வளவு ஆக முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்வார்கள், உனக்கு முடிஞ்சா தொழு, உனக்கு தொழு முடியலையா அப்ப என்ன செய்ய? ஓதும். சரி, ஓத முடியலையா அப்படின்னா ஏதாவது திக்கர் செய்ய முடியலையா கொஞ்சமா செஞ்சுக்கிட்டாது. தொழு கொண்டிருந்து தொழு. உனக்கு தொழுக முடியலைன்னால் ஓது, குரான் எடுத்து ஓது. குரான் எடுத்து ஓத முடியலன்னா விக்கிரத்தி அல்லாஹ் அல்லான்னு விக்கெட்டு. சரி, அல்லாஹ் அல்லான்னு விக்கெட் செய்ய முடியலையா, மனசுக்குள்ள அல்லாவை பற்றி சிந்திச்சு கொண்டது. மனசுக்குள்ள அல்லாஹ் பற்றி சிந்திச்சு கொண்டு நீ தொழு, அல்லையானால் ஓது, அல்லையானால் விக்கிரத் செய், அதுவும் இல்லையானால் நினை. ஏனென்றால் தஃபக்குரு சாஅத்தின் கைரின் அல்ஃபி ரக்அத்தின், 1 மணி நேரம் சிந்திப்பது 1000 ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார். 1 மணி நேரம் சிந்திப்பது, அந்த நேரத்தை நீ சிந்திப்பதில் கைக்கு சொன்னா 1 மணி நேரம் சிந்திப்பது கைரின் அல்ஃபி ரக்அத்தின் 1000 ரக்காத்து சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஹஜ்ரத் அலி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யான், எல்லா நேரத்திலும் விக்கெட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நேரத்திலையும் அப்படி சொன்னாங்க. குல்லி அஹ்யான், எல்லா நேரத்திலும் விக்கெட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வாக என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மணித்துளி கூட இருந்ததில்லை. அது தாய்சார் இல்லத்தில் அறிவிக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஏதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், நல்லதுக்கு முயற்சி வேண்டும். நமக்கு பணம், நம்ம பணக்காரங்க, நமக்கு தேவையில்லை என்றாலும் கொஞ்சம் கூட சம்பாதிச்சு யாருக்காவது 2 பேருக்கு கொடு. உனக்கு பணக்காரன், நீ லட்சாதிபதி, நீ கோடீஸ்வரன், உனக்கு தேவையில்லை, பிள்ளைகளுக்கு தேவையில்லை, எல்லாம் பண்ணிட்ட, எல்லாம் இல்ல, நீ கணக்காக உழைச்சி இன்னும் கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடு. அல்லாஹ் தஆலா மனைவிகளையும் நேரத்தின் அருமை கருதி வாழக்கூடிய மக்களாக நம்முடைய எஞ்சிய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கியவர் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.